ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் கருப்பு கொண்டக்கடலையை சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூஸ்ஃபுல்லான ரெசிபியாவோ இல்லை ரெமெடியாவோ பயன்படுத்தலாம். அதில் ஒரு 3 ரெமெடி மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். நேச்சுரலான ரெமெடிஸ். நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேனோ கடாயோ எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இன்றைக்கி அடுப்பில் செய்யலாம். இதில் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா இங்கே ஏற்கனவே நேற்று நைட்டு நான் ஊற வச்சுருந்தேன். இதில் ஒரு ஸ்பூன் இருக்குது. இன்னொரு ஸ்பூன் நான் தனியாக இன்னொரு இடத்துல ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டுத்தையும் ஒன்றா தான் ஊற வச்சேன். இப்போ 2 டிப்ஸ் செய்கிறதுனால ஒரு டிப்ஸ்க்கு பாதியும் இன்னொரு டிப்ஸ்க்கு பாதியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கழுவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை ஊற்றி கழுவிடுங்க. அதுக்கு அப்புறமா நம்ம நைட்டில் ஊற வச்சு அதை மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அடுத்த நாள் காலையில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்ச தண்ணி இன்னொரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா தான் இந்த தண்ணியை வச்சுருந்தோம். இப்போ இந்த தண்ணியில் இந்த கொண்டக்கடலையை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த ஒரு சிட்டிகை சால்ட்டு முழுக்க ஆப்ஷனல் தான். இதில் 2 விதமான டிப்ஸ் இருக்குது. முதல்ல சால்ட்டு போட்டு செய்கிற இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது இன்னொரு டிப்ஸ்க்காக இன்னொரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, அது தண்ணியில் ஊற வச்சது, அது தனியாக இருக்குது, அது அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போ இதை அடுப்பு மேலே தூக்கி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது பாதி அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். இந்த ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த சால்ட் போட்டு செஞ்சால் இதை கான்ஸ்டிபேஷன், அதாவது வயிற்று பிரச்சனை இருக்கவங்களுக்கு, வயிற்றில் ஏதாவது கேஸ் ப்ராப்ளம் இல்லை வயிறு வலி, எரிச்சல், இந்த மாதிரி ஏதாவது மோஷனுக்கு ப்ராப்ளம் இல்லை சரியாக ஜீரணமாகலை, அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். முக்கியமாக நல்ல பசி எடுக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். சூப்பராக பசி எடுக்கும். அதோட வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். அதுக்காக இந்த ரெமெடி, இந்த ஒரு சிட்டிகை சால்ட்டு முழுக்க ஆப்ஷனல் மட்டும்தான். உங்களால் அப்படியே குடிக்க முடியலன்னா நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கொதித்து பாதி அளவுக்கு ஆன அப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை காலையில் வெறும் வயிற்றில் நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இதை குடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி சால்ட்டு உப்பு போடாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, குடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். இல்லை சரியாக குடிக்க முடியல, ஏதாவது ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட், ஆனால் போடாமல் இந்த ரெமெடியை செஞ்சால் இன்னும் சூப்பரான ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம இதுக்கப்புறமா வர கிளிப்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா தான் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அடுத்த டிப்ஸுக்கு அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த தண்ணியோட இந்த கொண்டக்கடலையும் சேர்த்து போட்டுட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை 4ஆக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் ஒருத்தவங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னும் போது நீங்கள் பாதி அளவுக்கு எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைசஸ் மாதிரி போட்டுருங்க. இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு இது பாதி அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த அப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டி எடுத்த அப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இந்த மாதிரி 2, அதாவது இதை பார்த்தா தெரிஞ்சிருக்கேன், இந்த மாதிரி 2 சின்ன இலை மாதிரின்னு சொல்லலாம்ல, ஒரு கொத்து மாதிரி, அதை எடுத்து இதுக்குள்ளே நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இதை பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். இந்த மாதிரி 2 சின்ன கில்லு மாதிரி இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இது எடுத்தாச்சு.
இந்த ட்ரிங்க்ஸை காலையில் வெறும் வயிற்றில் சும்மா வெதுப்பாக லைட்டான மிதமான சூட்டில் வந்து இதை குடித்தோம்னா வெயிட் வந்து அதிகமாக இருந்தால், கொலஸ்ட்ரால்னால் வெயிட் போட்டு இருந்தாலோ, இல்லை பிரசவத்துக்கு அப்புறமா தொப்பை பெருசாக இருந்தாலோ, இல்லை தேவையே இல்லாமல் சும்மாவே வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியோ, தொப்பையோ இல்லை உடம்போ அதிகமான வெயிட் இருந்தாலோ, நீங்கள் இதை காலையில் வெதுப்பான சூடில் ஒரு ஸ்பூன் தேன் மட்டும் இதில் கலந்து அப்படியே குடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து ஒரு 3 நாள் செய்யுங்க. அதோட மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். வெயிட் அதிகமாக இருந்தால் குறையும், ரொம்ப வந்து தொப்பை பெருசாக இருந்தாலும் தொப்பையும் குறையும், கொலஸ்ட்ரால்னால் வெயிட் போட்டிருந்தீங்கன்னா அதுவும் குறையும். லாஸ்ட்டாக வந்து இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது அந்த தேனை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை குடிக்கணும். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். 3 நாளுக்குள்ளவே உங்களுக்கு சூப்பரான மாற்றம் தெரியும். தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்தணுன்னாலும் பயன்படுத்திக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. நேச்சுரல் ரெமெடி தான் எல்லாமே. நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேலை செஞ்ச அப்புறமா தான் போடுவோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டைக்கடலையை எடுத்துக்கணும், நல்ல வெயிலில் காய வச்சிடணும். அதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிக்கணும். நல்ல கொரகொரப்பு இல்லாமல் நல்ல பவுடரை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுடரை குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பவுடரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கணும். அப்படியே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இதை அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால், தலையில் வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா சரியாக போயிடும். அதோட முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஷைனிங்காக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா பளபளப்பாகவும் நல்ல ஷைனிங்காகவும். டேண்ட்ரஃப் இருந்தால் அதை முழுக்க சரி பண்ணுறதுக்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். வெறும் பவுடர், அதில் தண்ணி, அவ்வளோதான். அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழிச்சிட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஷாம்பு போட்டு நீங்கள் எப்பவும் எப்படி வாஷ் பண்ணுவீங்க, ஷாம்பு, சீக்காய் எதுவாக இருந்தாலும் ஓகே, அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் தலைக்கு குளிப்பீங்களோ அப்போ பண்ணுங்கள். டேண்ட்ரஃபும் போயிடும். அதோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கும். நல்ல ஸ்மூத்தான ஒரு ஹேராக மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம அந்த தண்ணியை கொதிக்க வைக்கும்போது அதில் சால்ட் போடாமல் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் சால்ட் போடாமல் அந்த தண்ணியை அப்படியே குடித்தா இன்ஃபெக்ஷன்னால் ஃபீவர் ஏதாவது வந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கும். அதுக்காகவும் சேர்த்து நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சால்ட் போடாமல் கொதிக்க வச்சு அதை பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக இந்த 3 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் வீட்டில் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.